ஒரு 10 கார்டன் ஹேக்ஸ் குட்டி குட்டியாக ஈஸியாக சீக்கிரமாக பார்க்கலாம் வாங்க. ஹேக் நம்பர் 1, இந்த மாதிரி பொடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கல் கட்டி விடுங்க. ஸோ அந்த கல் கட்டி விடுற மெத்தடுங்கிறத நான் கண்டுபிடிச்சதில்லை, எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெத்தட் தான். புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காயில் இந்த மாதிரி கல் கட்டி விட மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரும், நல்லா நீட்டுக்காக வரத்துக்கு இந்த மாதிரி கல் கட்டி விடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பூ தான் இந்த பால்சம். ஸோ இந்த பால்சம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வர காசி தும்மன் கூட சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பால்சம் வந்து விதைகள் நீங்கள் அடிக்கடி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் செடி வாங்கினீங்கன்னா போதும், அதிலே விதைகள்லாம் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் விதை இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விதைகளை எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விதைகள் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் செடி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை சுருக்கிற நோய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்பயே நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா செடிகள் ஃபுல்லாக இது பரவுறதை வந்து நீங்கள் தடுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துருங்க. மேலே இருக்குது சின்னதாக இருக்குன்னா பார்க்க வேணாம். ஸோ நீங்கள் செடியில் எங்கே பார்த்தாலும் இந்த இலை சுருக்கல் நோயை டக்குன்னு பார்த்தோன்னே எடுத்து தோட்டத்திலே எங்கேயும் போட்டுருங்க, வெளியில் தூரமாக எங்கேயாவது போட்டுருங்க. இந்த மாதிரி சங்குப்பூ வந்து செடி ஃபுல்லாக பூ வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பூத்ததுக்கப்புறம் பூ பறிச்சிருங்க. நீங்கள் பூவை பறிக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த பூலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வரும். ஸோ விதைகள் வரத்துக்கு இதோட சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பூ வைக்காது. ஸோ அதனால் பூ பூத்த உடனே நீங்கள் பூவை பறிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்குப்பூ நிறையா வச்சுக்கிட்டே இருக்கும். கத்திரிக்காய் செடியில் பூ உதிராமல் எல்லா பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா காயாக மாறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல் தெளிச்சிட்டு வாங்க. தேமோர் கரைசல் தெளிச்சிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. தேமோர் கரைசல் கிடைக்கல, பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா வெறும் புளிச்ச மரம் தெளிச்சிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு பூ கொட்டுற ப்ராப்ளம் ஓரளவுக்கு நிற்கும். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணலாம், இல்லை அதிகபட்சம் 2 நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அறுவடை பண்ண முடியும். இதுக்கு கரெக்டாக அறுவடை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் ஒரு செடியிலேருந்து அப்படின்னா கரெக்டான டைமில் அறுவடை பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் சைஸ் வரும்போதே அறுவடை பண்ணிடுங்க. ரொம்ப வெயிட் பண்ணிங்கன்னா முத்திடும். ஸோ சின்னதுலேயே காய் முத்துது அப்படின்றாங்க, சத்து குறைபாடாக இருந்தால் முத்தும். ஸோ அந்த மாதிரி சத்து குறைபாடு இல்லைனா நல்ல ஆர்கானிக்கான இயற்கை உரங்கள்லாம் கொடுங்க. அதுக்கு தனியாக நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வெண்டைக்காயை கரெக்டான டைமுக்கு அறுவடை பண்ணுங்கள், நிறைய காய் வச்சுக்கிட்டே இருக்கும். சாமந்தி செடியில் நல்ல பூ பூக்கிறதுக்கு இது நல்ல சீசனுங்க. ஸோ உங்கள் வீட்டில் சாமந்தி செடி இருந்துச்சுன்னா அதை நல்லா பராமரிங்க. பூ பூத்ததுக்கப்புறம் அந்த காம்பை வந்து கட் பண்ணி விடுங்க. அது மூலமாக நீங்கள் நிறைய பூக்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பூ பூத்ததுக்கப்புறம் இந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பூக்கள் நிறையாவே வரும். என்னோடய செடியில் வந்து பாருங்கள் நிறைய காம்புகள் வந்துட்டுருக்கு, புதுசாக பூ பூக்க போகுது. இதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்கள் நிறைய இலைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துருங்க. சின்னதாக பார்க்கும்போது பாருங்கள் இலைகள் செடி ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது, 2-3 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஸ்பாட் ஆகும்போதே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து செடியை வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை நீங்கள் காப்பாற்ற முடியும். அடுத்த ஹேக், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் அட்டையை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். இந்த அமேசானில் வாங்க முடியல, சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோ வேஸ்லினோ ஏதாவது தடவிட்டு ஓரமாக எங்கேயாவது வச்சுருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பறக்கிற ஈக்கள், வெள்ளை ஈக்கள் எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, நீங்கள் எந்த ஒரு தெளிப்பும் இல்லாமல் பெரிய உழைப்பும் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி. மண் நல்லா வளமாகிறதுக்கு இந்த மாதிரி மேலே மூடாக்கு நீங்கள் மரமாக போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் போடலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா காய வச்சா நீங்கள் வந்து வாழைப்பழ தோல் போட்டு விடலாம். இந்த மாதிரி நீங்கள் மூடாக்கு போடுறது மூலமாக வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ஓரளவுக்கு சில்லாகவும், குளிர்காலத்தில் வந்து ஓரளவுக்கு மண் சூடுபடுத்துறதுக்கும் இந்த மூடாக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மூடாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணி கரெக்டாக வந்து செடிகளுக்கு, வேர்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ மூடாக்கு பற்றி நான் பெருசாக பேச விரும்பல, நிறையா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். கண்டிப்பாக மூடாக்கு ஏதாவது ஒன்று போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிள் ரோஸ் செடியில் வந்து கவாத்து பண்ணுங்கள். கவாத்துன்றது கட் பண்ணி விடுறது. இது நல்லா படர்ந்து நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் அது வளர்ந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக கூட இருக்கும். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி காடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் ரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் அழகாக ஒரு ஷேப்புக்கு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நைபர் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா வியூவர்ஸ், இந்த 10 கார்டன் ஹேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Gardener Shaktivel. Have a happy gardening day. Bye bye.